ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்கில் மாஸ்டர் மான்வாவோட எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே போர்ட்டலாண்ட ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. அங்கே ஏதோ ஒரு பொண்ணும் ஒரு வாழை கொண்டு வர, அது ஒரு டிராகனோட வாழு தான். இன்னொருத்தனும் அந்த பொண்ணுக்கு கிரீட் பண்ணுறான். அந்த பொண்ணோட பேரு லின்னு. ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பயங்கரமா தாக்கிறா. அந்த ரைடர் கில்டோட அந்த பழைய மாஸ்டர் அவர் இப்ப இறந்து போயிட்டாரு. அதனால இப்ப புது லீடரா இந்த பொண்ணு தான் இருக்க போறாளாம். அதனால நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் இன்னிலேருந்து கேட்கணும். உங்களுக்கு புரியுதா? நான் தான் இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு புது லீடரு. அங்க கொண்டு வந்த மாஸ்டரையும் அவன் அனலைஸ் பண்ண சொல்றா. அங்க இருக்கிற ஆளுங்க கிட்டயும் அவன் கேட்கறான், இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஓல்டு மேனு அவனோட கதை என்ன ஆச்சு? அவனை ஃபாலோ பண்ண கிட்டத்தட்ட 98% ஆளுங்க எல்லாரையுமே எலிமினேட் பண்ணியாச்சு. இன்னமும் கொஞ்சம் பேர் தான், ஆனா அவங்களையும் கூடிய சீக்கிரத்துல முச்சிடலாம். நல்ல விஷயம் தான். அந்த ஓல்டு மேனோட ட்ரெஷரு இங்கதான் இங்க கொரியால மறைச்சு வச்சிருக்காங்க. அதை நம்ம எடுக்க வேண்டியதான். கண்டிப்பா பாஸ், நாங்க அதே மாதிரியே பண்றோம் நீங்க சொல்லக்கூடாது, பண்ணணும். இதுக்கு முன்னாடி இந்த அந்த ஏரா பைத்தியம் பூச்ச மங்கி மாதிரி நம்ம மேக் பண்ணக்கூடாது. இதுவும் நான் யூசர்ஸை வச்சு அந்த ஏராலாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ பவர்ஸ் தான் எல்லாமே. சூப்பர் பவர் ஏரா தான். யாருக்கிட்ட பயங்கரமான பவர்ஸ் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த ஐட்டம் கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்போ அந்த ட்ரோனும் அதுவும் எனக்கு சொந்தம். இதுக்கப்புறம் அவங்க ஸ்கீ ரெசார்ட்டுக்கு வராங்க. இதுதான் நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் டைம் அங்க வருது. இதை பத்தி தான் முகமது ஆலம் சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம ஆளுங்க பார்த்தா அந்த விஷயத்த மறந்துட்டு நம்ம ஹேஜி வாடா நம்ம விளாடலாம் அப்படின்னு சொல்றா. ஆமா, நீங்க 3 பேரும் இன்னும் மறந்துட்டீங்களா நம்ம எதுக்காக இங்க வந்தோன்னு? நம்ம ஒன்றும் விளாடுறதுக்கு வரல. ஏன்னா நம்ம வந்ததுக்கு காரணம் அந்த ரைடர்ஸ் கில்ட், அவங்கள நம்ம ஃபர்ஸ்ட் தாக்கணும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பாஸ் ஐட்டம்லாம் கிடைச்சிருக்கும்ல, அதை நம்ம ஹேஜி வித்துருப்பா. அதுவும் அவளோட பேர்ல. இதை பார்த்து அவனோட பிரதர் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆமா, நீ எதுக்கு அப்படி பண்ண? இப்படி பண்ணனால ஹீரோ எப்படி அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டார்கெட்டா இருக்கான். அதே மாதிரி தான் நீயும் இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு டார்கெட்டு. ஆமால, இது நல்லா இருக்குல்ல. எனக்கும் அவனுக்கும் ஒரே ஃபேட்டு. நீ உண்மையிலேயே ஒரு பைத்தியம் தான். உன்னை போய் இதை ஹேண்டில் பண்ண விட்டம் பத்தியா என்னோட தப்பு. அட என்ன, நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்பட வேணாம். ஏன்னா நீங்க தான் என் கூடயே இருக்கீங்க. அப்புறம் என்ன எனக்கு ஆக போகுது? அதுக்கும் மேல நம்ம 3 பேரும் இப்போ ஒன்னா இருக்கும். அது 3 பேருமா? ஆமா, உன்னையும் தான் நான் சேர்த்து சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை பத்தி அவ சொல்றா. அப்புறம் அவங்க அந்த ஃபீல்டுக்கு போலான்னு பாப்பாங்க. அங்க ஒரு 2 ஆளுங்க தடுக்கிறாங்க. ஏய், அப்படியே நில்லுங்க. இந்த ஃபீல்டு இப்போ எங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. சாக கூடாதுன்னு நினைச்சா மரியாதையா ரிட்டர்ன் போயிடுங்க. இல்லைன்னா அவ்வளவுதான். எங்க ஜாய் கில்டுல இருக்க நாங்க உங்க எல்லாரையுமே கொல்ற மாதிரி ஆயிடும். நீங்க என்ன பேசின்னு இருக்கீங்க? இது ஒரு ஓப்பன் ஃபீல்டு. இது எப்படி உங்க கண்ட்ரோலுக்கு வரலாம்? நான் ஹேஜி கிட்டே கொஞ்சம் தப்பா நடந்துக்க பாப்பானா? இந்த சைடு நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாவுது. இடத்துல நான் ஹீரோவா இல்லாம இருக்கலாம். ஆனா சில விஷயம் அது தாண்டி போச்சுன்னா நான் தானே ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த ஜாய் கில்டோட அந்த ஆளும் சொல்றான், என்னம்மா இந்த மாதிரி வா, எனக்கு ஒரு ஹக்க கொடு. நான் நீ ரொம்ப பிரிட்டியாவும் இருக்க, அதனால நான் இதை ஏத்துக்கிறேன். கேக்குற பிரதருக்கு செம்மையா கோவம் வருது. இதுக்குள்ள பின்னாடி ஒரு ஃபயரோட சவுண்ட் கேக்குது. அங்க நம்ம ஹீரோ தான் ஃபயரை அப்படியே கையில உருவாக்கி அப்படியே கொண்டு வருவானா. அந்த ஃபயர் பாலோட சைஸ பார்க்கும் போதே மத்தவங்களுக்கு தெரிஞ்சு போயிது இது வேற யாரும் இல்ல, சைக்கோபேத் அவன் தானே. ஹீரோவும் செம்ம கோவமா சொல்றான், என்ன நான் என்னோட பவரை உங்களுக்கு காட்டணுமா? ஏன்னா நீங்க எங்களுக்கு போறதுக்கு வழிய விட மாட்டீங்களே. அங்க ஜூயாங் ஒரே ஒரு தாக்குதல்ல தான் பண்றான். அதை அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த பைத்தியக்கார அந்த ஃபயர் பாலை தூக்கி எறிவான் நான் யோசிச்சு கூட பார்க்கல. திரும்பவும் என் முன்னாடி வரதுக்கோ இல்ல எங்களை தடுக்கிறதுக்கோ பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். உங்க எல்லாரையுமே நான் இங்கே கொல்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா சார், நாங்க இந்த மாதிரி வர மாட்டோம். பார்க்கும் போது ஹேஜிக்கு அங்க கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. ஏன்னா இவன் யூஷுவலா இருக்கிறத விட இந்த வாட்டி கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கான். ஜூயாங், என்ன விஷயம் இன்னைக்கு நீ ரொம்ப பயங்கரமா தெரியற? கொஞ்ச நேரத்திலேயே அவன் மொறப்பானால அதுல இருந்து அவன் நார்மல் ஆயிடுறான். அப்படியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன அதுக்குள்ள இவன் பழையபடி மாறிட்டான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இவன் பயங்கரமா மிரட்டெல்லாம் செஞ்சான் இப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இந்த சைடு அந்த என்ஜாய் கில்டு அங்க இருக்கிற நிறையவே ஐட்டம்ஸ் அடையிறாங்க. ஏன்னா இப்போ அந்த ஃபீல்டு அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்குல்ல. அங்க யாரோ ஒருத்தங்க ஃபயர் பாலை கொண்டு வர, யாராது? அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அது ஒன்னும் ஜூயாங் இல்ல, அது வேற ஒருத்தன். ஆமா, உனக்கு எவ்வளவு தைரியம்? இது எங்களோட கண்ட்ரோல்ல இருக்க ஃபீல்டு. அப்படியா? அப்புறம் என்னமா புரியல? இங்க இருக்கிற எல்லாருமே 40 லெவலுக்கு மேல இருக்குங்க. இதுகிட்ட நீ சண்டையிட்டா உன்னோட நிலைமை என்ன ஆகும் நீ யோசிச்சு பாரு. ஆனா அதெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்ல. அங்க பக்கத்திலேயே இன்னொருத்தனும் மன்னிப்பு கேட்கறான். சார் என்ன மன்னிச்சிருங்க, நான் பார்க்கல இவங்க இத்தனை பேர் இருப்பாங்கன்னு. இவங்க எல்லாருமே யூஸ்லெஸ்ஸான ட்ராஷ் தான் சார். இங்க இருக்கிற ஒரு ஆளுங்களும் என்ஜாய் கில்டுன்னு ஒரு கில்டுல இருந்து வந்த ஆளுங்க தான். இப்போ இந்த ஃபீல்டை அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களாம். சரி, அப்புறம் என்ன, ஒரு 2 பங்கா போட்டு எல்லாரையுமே எலிமினேட் பண்ண பாரு. நம்ம டீப்பான பிளேஸுக்கும் ஹையான பிளேஸுக்கும் தான் நம்ம போகணும். அப்பதான் இந்த பிரேஸ்லெட்டை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். என்ன பிரேஸ்லெட் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நான் இங்கே
இந்த சாப்டர் முடியுது. அதே மாதிரி இதுக்கு மேலேயும் சாப்டர்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்டா இல்ல. ஸோ 1-2 சாப்டர்ஸ் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனல்ல வேற ஏதாச்சும் மான்வா ஓடின்னு இருக்கும், அதை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி எந்த வீடியோ போட்டாலும் மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த எபிசோடு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இந்த பிரேஸ்லெட் என்ன, நம்ம ஹீரோ இந்த உலகத்தை எதுக்கு காப்பாற்றணும், வேற டொமைன்ல இருந்து என்னென்ன பிரச்சனை இந்த உலகத்துக்கு வரப்போகுது எல்லாம் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.